வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நேற்று டிஎன்பிஎஸ்சி இந்த லாங்குவேஜஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த சிலபஸ் பழைய சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கோம், அதாவது பழைய புத்தகங்களை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புதிய புத்தகங்களை பேஸ் பண்ணி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பொதுத்தமிழ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் பொதுத்தமிழில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. சிலதை எடுத்திருக்கிறாங்க, சிலதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தரோவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி பார்ட் பி அண்ட் பார்ட் சி அப்படிங்கிறது. எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ அப்படிங்கிறது இலக்கணம். அந்த பார்ட் ஏ இலக்கணம் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. பழமொழிகள் அப்படிங்கிறத சேர்த்துருக்கிறாங்க. இந்த பழமொழிகள் அப்படிங்கிறது 8வது புதிய புத்தகத்தில் இயல் 3ல் பக்கம் 66 இருக்கு. அதே மாதிரி பேஜ் 141 இயல் 6லையும் பழமொழிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. பழமொழிகளான பேஜ். ஸோ அதில் ஜென்ரலாக பழமொழிகள் அப்படின்னு சொல்லும் போது புத்தகத்தில் இருக்கிற பழமொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை தவிர வெளியே இருந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நமக்கு பொதுவாக தெரிந்த பழமொழிகளை கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்த பகுதி ஆவண்ணா இலக்கியம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 19 அதிகாரங்கள் இருந்தது திருக்குறள்ல. இப்போ ஒரு 6 அதிகாரங்களை சேர்த்திருக்கிறாங்க. அப்போ 25 அதிகாரம் ஆகுது. ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு அப்படிங்கிறது. அதே மாதிரி கம்பராமாயணம் மட்டும் இருந்தது. இப்போ ராவண காவியம் அப்படிங்கிறத சேர்த்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த புதிய தலைப்புகள் 6th இயல்ல இருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் இயல் 8ல் 6ல் இருக்கு ஊக்கமுடைமை. இன்னா செய்யாமை 6th இயல்ல இருக்கு. தெரிந்து செயல் வகை, அதுக்கப்புறம் கூடா நட்பு, அது 7th இயல். கூடா நட்பு 10th இயல். ஸோ அதுக்கப்புறம் ராவண காவியம் பார்த்தீங்கன்னா இயல் 7 9th புதிய புத்தகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இலக்கியத்தில் விக்கிரம சோழன் உலா, திருவேங்கடத்தாந்தாதி, பத்தலகேம் குறவஞ்சி, அழகர் கிளைவிடு தூது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரெட்ல போட்டிருக்கெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பகுதி இ என்ன, அதாவது பார்ட்ஸின்னு சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறதுல தேவதேவன், சாலை இளந்திரையன் அண்ட் சாலினி இளந்திரையன், ஆலந்தூர் மோகனரங்கன். ஸோ இவங்களோட இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க சிலபஸ்ல இருந்து. அப்புறம் அனந்தரங்கம் நாட்குறிப்பு அது ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. நாடகக்கலை, இசைக்கலை தொடர்பான செய்தியை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகளை சேர்த்திருக்காங்க. நிகழ்கலை அப்படின்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்றாங்களா அந்த ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள், செய்கு தம்பி பாவலர் சேர்த்திருக்கிறாங்க. மாப்போ சிவஞானம், காகித மில்லத் சமுதாயத்தோட சேர்த்திருக்கிறாங்க. வேலுநாச்சியார் மற்றும் சாதனை மகளிர் சேர்த்திருக்கிறாங்க. அப்புறம் நூலகம் பெற்ற செய்திகளை சேர்த்திருக்கிறாங்க. இது எங்க இருக்கு? ஸோ இது எல்லாமே புதிய புத்தகத்தில் இருக்கு. நிகழ்வுகள்ல 6th புத்தகம். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்ல நாடக கலைகள் இருக்கிறது நிறைய. 12 சிறப்பு தமிழ்லையும் பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழும் படிக்கிறோம். 6ல இருந்து 12 வரைக்கும் பொது தமிழ் படிச்சுட்டு சிறப்பு தமிழும் படிக்கும் போது கொஞ்சம் நல்லது, சரிங்க. அதுலயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா உங்களுடைய குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கூட ரொம்ப தேவையா இருக்காது. ஏன்னா அதுல குவாலிஃபை ஆனா போதும், 60,000 பேத்துல வராது. பட் குரூப் 4 போன்ற தேர்வுகள்ல இதான் மதிப்பெண் கொடுக்கக்கூடியது. அங்கெல்லாம் நீங்க 95க்கு மேல எடுக்கணும், 99, 100 எடுக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி பார்ட் சி எங்க இருக்கிறது? இந்த மாதிரி தமிழக மகளிர், வேலுநாச்சியார், சாதனை மகளிர், நூலகம் தொடர்பான செய்திகள் இதெல்லாம் இருக்கிறது. அடுத்து பழைய புத்தகத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேரு நடந்த லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூவா, அண்ணா, இதெல்லாம் பழைய புத்தகத்தோட ஒப்பிட்டு படிக்கிறது நல்லது. ஸோ எதெல்லாம் புதிய புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும். இப்ப இருந்து நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கதான், புதிய புத்தகங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அது மஸ்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய புத்தகங்களும் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் இருக்கும். வெறும் குரூப் 2 அப்படின்னா நீங்க வெறும் புது புத்தகங்கள் கூட படிக்கலாம். பட் எனக்கு குரூப் 4 எழுதுனேன் அப்படிங்கும் போது, வேலை வாங்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பழைய புத்தகங்களை சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படித்தால்தான் நல்லது. ஸோ பொதுத்தமிழ் மட்டுமே நீங்க நேரடி வகுப்புகளோ அல்லது ஆன்லைன் ரெக்கார்டர் வகுப்புகள் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 9840433955, அது மதுரையில் தமிழையா பாலசுப்ரமணிய அவர்கள் எடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ், அதுக்கப்புறம் அடிஷ்னல் பாயிண்ட் அந்த பழைய புத்தகங்களும் டீட்டெயில்டா புத்தக வாரியாகவும் எடுக்கப்படும். அதாவது சிலபஸ் வாரியா ஐயா எடுப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதை தவிர புத்தகங்கள் வாரியாகவும் எடுக்கப்படும். நன்றி.